ரிவர்சிங் PCOS along with weight loss journey 7 days challenge. ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் ஃபஸ்ட்டு 7 டேஸ்க்கான என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்னோடய ஃபஸ்ட்டு 7 டேஸ்க்குள்ளே தான் பார்க்கலாம். ஸோ இதோட ஜேர்னியோட மெயின் திங்கே என்னென்னா, ஒரு 30 டேஸ் 60 டேஸ் 90 டேஸ் அப்படின்னு பண்ணுறத வந்துட்டு ஒரு 7 நம்ம பிரிக்கும் போது என்ன நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு ட்ராக் ஆகும். அதே மாதிரி என்ன எந்த ஒரு டெய்லியுமே எதையுமே மிஸ் அவுட் பண்ண மாட்டோம். என்னென்ன பண்ணோம் பண்ணலங்கிறது நம்மளுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு 7 டேஸில் பார்த்தீங்கன்னா நான் நல்லாவே மார்னிங் ஈவினிங் 2 நேரமும் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். அது போக என்ன நல்லாவே ஃபுட்லேயுமே வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து நல்லாவே எனக்கு கண் கூட தெரியறத என்னை பார்த்த உடனே சில பேர் வந்து என்னால் வெயிட் குறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு வந்துட்டு பார்த்த உடனே நல்லாவே மற்றவங்களுக்குமே விசிபிலிட்டி தெரிய ஆரம்பிச்சிது. ஏன்னா முதல்ல வந்து அந்த 2 kg குறைச்சிருக்கும் போது பெருசாக ஒன்றும் விசிபிலிட்டி தெரியல. பட் இந்த வாட்டி நிறையவே விசிபிலிட்டி தெரிஞ்சுது. அதே மாதிரி இந்த வாட்டி நிறைய ட்ராவல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ட்ராவல் டைமிங்லேயும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வாக்கிங் போனேன். அதே போல் வந்துட்டுன்னா அங்கேருந்து ஃபுட்டை வச்சுமே என்னென்னா நான் வந்துட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்பவே நம்ம ட்ராவல் டைமில் வந்து ஹெல்த்தியாகவுமே நம்ம எடுத்துக்கவும் முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் டைமிங்கில் என்னென்ன ஃபுட்ஸ் அவைலபிள் இருக்கோ அதை எந்த அளவுக்கு நம்மளால் எடுத்துக்க முடியுமோ அதே அளவுக்கு தான் எடுத்துக்கிட்டது. ஸோ என்னென்னா இந்த பிளேட்டிங்கை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது வந்துட்டு நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்றோம், நானும் என் சிஸ்டரும். ஸோ வந்துட்டு என்னென்னா என்னோடய பாட்டை தான் நான் சாப்பிடுவேன், அவங்க பாட்டை அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்னா நம்ம வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்சி வந்து 7 டேஸ் ஃபஸ்ட்டு 7 டேஸ் விட இந்த செகண்ட் 7 டேஸில் வந்துட்டு என்ன தான் நம்மளுக்கு ஒரு ட்ராவலிங்காக அந்த மாதிரி இருந்தாலும் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், கன்சிஸ்டன்சி டிசிப்ளின் இது ரெண்டையும் வந்துட்டு என்னென்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கிறேன். இந்த PCOS PMOS எது இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னா ஒரு டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி. தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்ன, ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து நம்ம பாசிட்டிவாக நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். அதோட அப்கமிங் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து என்னோடய தேர்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னும் என்ன சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை என்ன ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலோ மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.